வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து மோர் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பெங்களூர் மாங்காய் தான் நல்லாயிருக்கும். அதாவது கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு மாங்காவும் ஒரு 2 பச்சை மிளகாயும் போட்டு இங்கே பாருங்கள் கட் பண்ணி வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பாருங்கள், இந்த கப்பில் 1 கப்பு தோரம்பருப்பு, அதாவது தூர்தால், அதை நல்லா வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ மாங்காய் வந்து வெந்தெடுத்து பருப்பு இதில் சேர்த்துடலாம். இப்போ பருப்பு போட்டுட்டோம். பருப்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அதே அளவு பாருங்கள் 1 கப்பு தயிர், புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் என்ன வறுக்கணுங்கிறத சொல்லிடுறேன். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு 3 வரமிளகா. இதெல்லாம் வந்து நல்லா ட்ரை வானிலையில் வறுத்துன்ட்டு 1 கப்பு தேங்காய், நான் வந்து ஏற்கனவே தேங்காய் போட்டு அரைச்சிட்டேன், நல்லா 1 கப்பு தேங்காய் எடுத்துட்டு வறுத்ததோடு சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் தயிர் இதில் விட்டுருவோம். நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அது தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்போடு கலக்கணும். ஒரு நிமிஷம் பாருங்க, மோரை இது மாதிரி கடைஞ்சிக்கோங்க. அரைச்ச விழுது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தயிரும் நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்து கரைச்சின்ட்டோம். இப்போ வந்து இந்த பருப்பு மாங்காய் வந்துட்டு இல்லையா, அதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மோர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கொதி விட வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து வித்தியாசப்படும். பாருங்கள், இந்த பக்கம் வந்து தாளித்து கொட்டுறதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். காஞ்சிடுத்து அதில் வந்து கடுகு, ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை. பாருங்கள், நம்மளுடைய மோர் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறேன்.